விஜய் அவர்கள் வெளில வந்து நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. எந்த அசம்பாவிதமும் இல்லையே அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. விஜய் பேசும்போதெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ தகவல் வரது பார்த்தா சூரஜன் ஒரு 37 வயது வடமாநில இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து விஜயுடைய பரப்புரை கூட்டங்கள் எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கணும் போது அது சரியா வந்து முறைப்படுத்துதல் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு கட்டமைப்போட வந்து எப்படி வர்றது எப்படி போறது, இந்த ஆர்கனைஸ் பண்றது வந்து சரியா பண்ணாம இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே எழ தோணுது. விஜய் இந்த சேலம் பரப்புரையில பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசா பேசுன மாதிரி தெரியல. இந்த மேடையில சேலம் வரைக்கும் வந்து தனி விமானத்துல வந்து திருச்சிக்கு வந்து திருப்பி பாத்தீங்கன்னா வந்து கேரவன் அதுன்னு வந்து இந்த மேடை ஏறி பேசுனது எனக்கு தெரிஞ்சு வீட்டுல இருந்தே பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை. ஒரு கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா துண்டக்கானா துணியை காணான்னு நீலாங்கரை வீட்டு பனையூர் ஆபீஸ்க்கு போய் வீட்டை பூட்டிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இதை பேசுறதுக்கு அடிப்படை தகுதி கூட விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு இல்ல. தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தகுதியே இல்லை. இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. சேலம் பரப்புரையை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன சார் சொல்லுவீங்க? இது சேலம் பரப்புரையை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டம்மி பாம். அவர் வந்து பாம் வச்சுட்டு எல்லா பக்கமும் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு டம்மி பாம். இது இப்ப இல்ல, எப்பவுமே வெடிக்காது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளில வந்து நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. எந்த அசம்பாவிதமும் இல்லையே அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அதை பற்றி முதற்கட்ட தகவல். விஜய் பேசும்போதெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ தகவல் வரது பார்த்தா சூரஜன் ஒரு 37 வயது வடமாநில இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளில் அதாவது கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் வெயிலில் நின்னதுனால அவர் மயக்கப்பட்டு விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. கூட்ட நெரிசல் அப்படின்னா அதுக்கு சரியாக தான் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்னு தோணுது. அப்படி அந்த நெரிசலில் வந்து இவர் வந்து சிக்கி வந்து மயக்க நிலைமைக்கு போய் உயிரிழந்திருக்கிறாரா அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை இப்போதான் வந்துகிட்டு இருக்கு தகவல். ஸோ விஜய் ஆல்ரெடி கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிர் இருந்தது நம்ம கேள்விப்பட்டோம். அது ஒரு துயரமான சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுடைய அந்த பரப்புரையில் மறுபடியும் சேலம் பரப்புரையில் இந்த மாதிரி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னும் போது அது வேதனையான விஷயமா இருக்கு. முதல்ல அவருக்கு நம்மளுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து விஜயுடைய பரப்புரை கூட்டங்கள் எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கணும் போது அது சரியா வந்து முறைப்படுத்துதல் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு கட்டமைப்போட வந்து எப்படி வர்றது எப்படி போறது, இந்த ஆர்கனைஸ் பண்றது வந்து சரியா பண்ணாம இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே எழ தோணுது. இந்த இளைஞர் இறந்ததுக்கான சரியான காரணங்கள் இனி வரதான் தெரியும். இப்போ முதல் கட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துட்டார் வெயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டார்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோ அது ஒரு விபத்து, அது ஒரு இளைஞர் இறந்திருக்கிறாருங்கிறது வருத்தமான விஷயம்தான். 37 வயசுல வந்து வெயிலின் தாக்கத்தினால ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்றத எப்படி சார் பார்க்க முடியும்? இல்ல, இதுக்கு 37 வயசு அதெல்லாம் கிடையாது தம்பி. வெயிலின் தாக்கம், அதாவது வந்து வெயில்ல வந்து நிற்கும் போது என்னன்னா சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பெரிய வெயிலும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து கிளைமேட் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியமா தான் இருக்கு. பெரிய கடுமையான வெயில் தாக்கம் இப்ப கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து மயங்கி விழுந்திருக்கிறார் அப்படின்னும் போது அதுக்கான சரியான காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரியான விஷயத்த சொல்ல முடியும். பட் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா சாப்பிடாம வந்திருக்கலாம், காலையில சாப்பிடாம வந்திருக்கலாம், சரியா தண்ணி குடிக்காம வந்திருக்கலாம், தேவையான நீர் சத்து இல்லாம இருந்திருக்கலாம், கூட்டத்தை ரொம்ப நேரம் நின்று பார்த்ததுனால அவர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்திருக்கலாம். இல்ல உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அந்த நெரிசல்ல சிக்கினாரா அப்படிங்கிறதும் தெரியல. பட் இந்த மாதிரி வந்து ஒரு விபத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வெயில்ல கூட்ட நெரிசல்ல எல்லாம் போகும்போது பொதுவாகவே நம்ம வந்து ஒரு தண்ணி பாட்டிலோ இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு 2-3 பிஸ்கட்டோ எடுத்துட்டு போகணும். அதுதான் வந்து நல்லது. அப்படி இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து உங்களுக்கான தேவையான பொருளை வாங்க முடியாது. இப்போ தண்ணி வாங்கணும்னா அந்த கூட்டத்துல இருந்து வெளில வரணும், வேற ஏதாவது உணவுப் பொருள் வாங்கணும்னா அந்த கூட்டத்துல இருந்து வெளில வரணும். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி மாநாடு, இந்த மாதிரி வந்து பரப்புரை, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை, நீர், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறது நல்லது.
சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசும்போது நான் மக்களிடையே நீதி கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து சில விஷயங்கள் பேசுனார். குறிப்பாக வந்து மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஈஸியாக அனுமதி கொடுக்குறீங்க, ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்னாடி வச்சிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் தம்பி. எதிர்கட்சின்னு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பல புதிய கட்சிகள் அந்த தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. இது என்னமோ விஜய்க்கு தான் இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த அழுத்தங்கள்லாம் உண்டு. விஜய் வந்து சொல்றாரு, அதாவது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது இல்லை, தாவேக்கா போற இடங்கள்ல எல்லாம் பெருசா அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா இத்தனை பிரச்சாரங்கள் இத்தனை மாநாடு எப்படி நடத்தினாரு? தமிழ்நாட்டில் தானே நடத்தினாரு, தமிழ்நாட்டு அரசு அனுமதி கொடுத்து தானே நடத்தினாரு. ஸோ அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி எதிர்கட்சியா போட்டி கட்சியா வரும்போது இந்த மாதிரி சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் கடந்து தான் வந்திருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது டிஎம்கே ஒரு மாநாடு போடுறதுக்கு பர்மிஷன் கேட்டா அங்க சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஏடிஎம்கே ஒரு மாநாடு போடுறதுக்கோ இல்ல ஒரு பரப்புரைக்கோ வந்து ஒரு மீட்டிங் போடுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டா அங்க சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து இயல்பா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் வந்து பெருசா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அதாவது விஜய் இந்த சேலம் பரப்புரையில பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசா பேசுன மாதிரி தெரியல. எப்பவும் பேசுற மாதிரியே தான் பேசியிருக்காரு. வழக்கமா வந்து எந்த பரப்புரைக்கு போனாலும் என்ன பேசுவாரோ அதுதான் பேசியிருக்காரு. ஒன்னே அவர்கிட்ட மாற்றம் தெரியுது, என்னன்னா ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டவரு இப்போ வந்து ஸ்டாலின் சாருன்னு கூப்பிட்டுருக்காரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்டாலின் சார்னு கூப்பிட்டுருக்காரு. பெருசா வந்து அவர் வந்து அரசியல் பார்வையோட ஏதாவது வந்து மேடை ஏறி பேசினாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. என்னதான் பேசினாரு நீங்களே சொல்லுங்க, என்னதான் பேசினாரு? வழக்கமா பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை அடுக்கினாரு. குற்றச்சாட்டுகள் எல்லாரும் தான் அடுக்குவாங்க. இந்த அதாவது வந்து வேலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொள்ளை இருக்கு, இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு செயலாக்க முறைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? நீங்க என்ன செய்வீங்கிறது இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. வளவள கொல பேச்சாதான் நான் பாக்குறேன். ஒரு இந்த பேச்சு விஜய் வந்து சேலத்துல வந்து பேசுறதுக்கு பதில் அவர் வீட்டுல இருந்தே இந்த பேச்சை வந்து பேசலாம். அதாவது வந்து ஒரு வீடியோ எடுத்து கூட வெளியிடலாம். அதுல ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் இருக்கிற மாதிரியோ இல்ல வந்து ஒரு அப்பா இப்படி ஒரு விஷயத்த விஜய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அதுல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப சேலத்துல நடக்கிற பிரச்சாரத்துல சேலத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல சேலம் மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவர், அவர் சேலத்தை சேர்ந்தவர் தான், அவரை பத்தி ஏதாவது பேசினாரா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா அவர் ஒரு எப்படி சொல்றது, ஜென்ரலா வந்து ஒரு மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசிட்டு போறாரே தவிர எதுவுமே பிரமாதமா விஜய் வந்து பேசுற மாதிரி தெரியல. விஜய் பேசுனதுக்கு விஜய்யுடைய தொண்டர்களே கைதட்டல. நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவர் பேசுனது வந்து பெருசா வந்து தொண்டர்கள் கூட கைதட்டல. அது வந்து எப்படி சொல்றாரு, தாவேக்காக்கு தான் உங்கள் ஓட்டு, அதாவது விசில் சின்னத்துக்கு தான் உங்கள் ஓட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி இந்த சத்திய பிரமாணம் மாதிரி வந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் மட்டும்தான் வந்திருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. அங்க வந்து எல்லா கட்சியினரும் இருப்பாங்க. தாவேக்காக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற, ஓட்டு போடலாமான்னு நினைக்கிற பொதுமக்களும் அங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் நீங்க வந்து இப்ப நீங்க சத்திய பிரமாணம்லாம் எடுத்து சத்தியமெல்லாம் வாங்கி நீங்க வந்து உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதாவது 30% கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்க போறோம், 30% இருக்கு அப்படிங்கிறாரு. 30% இருக்குன்னு எதை வச்சு சொல்றாருன்னே தெரியலையே. ஒரு தொகுதியில கூட இது வரைக்கும் தாவேக்கா நின்னதில்லை. ஒரே ஒரு தொகுதியில கூட போட்டியிடாத ஒரு கட்சி, புது கட்சி. இப்ப 234 தொகுதியில போட்டியிட்டாதான் அவங்க யார் அப்படிங்கிறதே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க, 18% கிடைக்கும் விஜய்க்கு அப்படின்றாங்க. அது சரி, ஆனா இவர் 30% சொல்றாரு. 30% எடுத்தா இவர் வெற்றியாளரே மாறி இருப்பாரு. இன்னும் 4-5% எடுத்தா இவர் ஆட்சியவே அமைச்சிடலாமே. அந்த அளவுக்கு வந்து அதாவது தகுதியானவரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தகுதியானவரா தெரியல. இப்ப இந்த 2026 தேர்தல் களம் அது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான், அதுதான் உண்மை. அவங்க 2 பேரும் தான் போட்டி கட்சிகளா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் குள்ளேயும் நடக்க போற போட்டி தான் இது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்க போறாரு, 3வது இடத்துல தான் இருப்பார். இதுதான் நிலைமை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, டிஎம்கேக்கும் எனக்கும் தான் வந்து போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் அதாவது வந்து எல்லாமே இவருடைய அனுமானத்துல தான் சொல்றாரு. 30% அப்படிங்கிறது இவருடைய அனுமானமா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இவருக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறதும் இவரோட அனுமானமா தான் நான் பாக்குறேன். எல்லாமே பாத்தீங்கன்னா அவரு ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா 20 நிமிஷம் பேசுறதுல உங்களுக்கு சுவையா ஏதாவது இருக்கணும், பொருளா ஏதாவது இருக்கணும், மக்கள் கிட்ட சென்றடைகிற மாதிரி ஏதாவது இருக்கணும். விஜய் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செய்தி சொன்னாரா அப்படின்னா இதுல மட்டும் இல்லை, எதுலையுமே அவர் சொல்றது இல்லை.
எந்த மாநாடு எந்த பரப்புரை எங்க வந்தாலும் அவர் வந்து ஏதோ ஒரு எழுதி கொடுத்ததை படிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு போறாரு. ஒரு சினிமா வசனம் பேசுற மாதிரி தான் பேசிட்டு போறாரு. நடுவில் பாத்தீங்கன்னா அதை கதம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாரா, இதெல்லாம் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாரா, இவரே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள இருக்கிறாரு. அதாவது நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இவர் இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப அவர் ஒரு சினிமா அப்படின்னா அது ஹீரோவை மையப்படுத்தி தான் படத்தை எடுப்பாங்க. இவர் தான் அந்த படத்துல ஹீரோனும் போது எல்லாமே ஹீரோவை மையப்படுத்தி எல்லாமே முன்னிறுத்தி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள இப்ப வந்திருக்காரு. இவர் யாருன்னே தெரியல. இவர் வந்து அதாவது வந்து இப்ப தவளவே கிடையாது, எந்திரிச்சு நிக்கவே கிடையாது. இனி ஓடுனாதான் தெரியும் ஒரு உளுந்துருவாரா இல்ல தொடர்ந்து ஓடுவாரான்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவரையே வந்து அவர் வந்து பிரைஸ் பண்ணி பேசிக்கிறாரு, பெருமைப்படுத்தி பேசிக்கிறாரு. இதெல்லாம் எப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே விஜயினுடைய ஸ்பீச் எதுவுமே இதுவரைக்கும் பேசின ஸ்பீச், இந்த ஸ்பீச் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் பேசின எந்த ஸ்பீச்சுமே ஒரு நல்ல ஆணித்தரமா இந்த அடிச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசின மாதிரி தெரியல. கருத்து சொன்ன தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. அவருடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறதும் அவர் அரசியல் கொள்கை என்னங்கிறதும் அவர் என்னவா வந்து இந்த 2026 ஜெயிச்சா என்ன செய்வேன், அதாவது நீங்க மற்றவர்களை குற்றச்சாட்டு சொல்றது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ஜெயிச்சா என்ன செய்வீங்கிறது சொல்லணும்ல. அது சொல்றாரா அப்படின்னா எங்கேயுமே சொல்றது இல்லை. இது இந்த மேடையில சேலம் வரைக்கும் வந்து தனி விமானத்துல வந்து திருச்சிக்கு வந்து திருப்பி பாத்தீங்கன்னா வந்து கேரவன் அதுன்னு வந்து இந்த மேடை ஏறி பேசுனது எனக்கு தெரிஞ்சு வீட்டுல இருந்தே பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பனையூர் விட்டு வெளியே வரமாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்குமே அவர் வந்து பதில் சொன்னாரு. தமிழ்நாடே என்னோட வீடு தான், தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல் போராளியா நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனா தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல. அது நம்ம தொடர்ந்து பார்த்தா ஒரு சில விஷயங்களுக்கு தான் வந்து குரல் கொடுக்குறாரு. இந்த நிலையில இந்த ஒரு பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாடே என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா கரூர்ல 41 பேர் இறந்து போனப்ப நீங்க எங்க போனீங்க? எங்க போனார் இவரு? ஏன் வந்து அந்த கரூரை விட்டு நகர்ந்தாரு? ஒரு கட்சி தலைவர் தானே, நீ உங்களுடைய கூட்டம் தானே, உங்களை பார்க்க வந்த மக்கள் தானே, அது ஒரு விபத்தாவே இருக்கட்டும், அது இறந்து போயிட்டாங்கல்ல. நீங்க நான் கரூர்ல தான் இருப்பேன், என்னுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பார்ப்பேன், எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க கரூர்ல நீங்க அங்கே நின்றுருந்தீங்கன்னா அங்க நம்ம வந்து நீங்க சொல்றது தமிழ்நாடே என்னோட வீடு அப்படின்னு சொல்றதும் தமிழ்நாடைய மக்கள் என்னோட மக்கள்னு சொல்றதும் நியாயம்னு நம்ம ஏத்துக்கலாம். அங்க நீங்க ஒரு கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னோன்னா பாத்தீங்கன்னா துண்டக்கானா துணியை காணான்னு ஓட்டம் எடுத்து நீங்க வந்து எப்படி சொல்றது உங்களுடைய நீலாங்கரை வீட்டு பனையூர் ஆபீஸ்க்கு போய் வீட்டை பூட்டிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இது ஒரு அடிப்படை தகுதி கூட விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. விஜய் வந்து எங்கேயாவது ஏதாவது இடத்துல போராட்டத்தில் இது வரைக்கும் நின்றுருக்காரா? ஏதாவது போராட்ட களத்தில் கலந்துருக்கிறாரா? ஏதோ மக்களோட நின்று மக்கள் போராட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? எதுவுமே பண்ணலையே. எதுவுமே இது வரைக்கும் விஜய் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு, சமீபத்துல தான் அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு, 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அரசியல், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா, அது சினிமாவோட இன்னொரு வடிவம் தான் அரசியல் நினைக்கிறாரோ என்னமோ நமக்கு தெரியல. அங்க எங்கேயுமே வந்து விஜயினுடைய அந்த ஒரு தம்பி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து கத்துக்கணும், உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிறதுக்கே நீங்க தகுதியானவரா, உங்களை நீங்க தகுதியானவரா மாத்திக்கிறதுக்கே நீங்க தயாரா இல்லைன்னும் போது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னும் போது நீங்க வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட அதுக்கான தகுதியானவரா நான் விஜயை பார்க்கல. விஜய் முழுக்க அரசியல் தகுதியே இல்லாதவரை தான் நான் பார்க்கிறேன். அது அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாதவரை தான் நான் பார்க்கிறேன். ஸோ இந்த சேலத்திலையும் அதே தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றதுக்கு இவருக்கு தகுதியே இல்லை. பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, 1000 2000 5000 வரைக்கும் கொடுப்பாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க, உங்களோட பணம் தான். ஆனா வந்து அப்படி வரவங்க காதுல வந்து விசில் ஊதி அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க லிட்டரலி சினிமா டைலாக் மாதிரி தான் வந்து பேசியிருந்தாரு. காலையில தான் முதல்வர் வந்து அந்த மகளிருக்கான உரிமை தொகையில் 5000 ரூபாய் வந்து எல்லார் அக்கௌண்ட்லயும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அதன் பிறகு அவருடைய இந்த பேச்சு எப்படி சார்? அது சம்பந்தமா ஒரு ட்விட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 5000 ரூபாய் போட்டது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. சரி, அறிக்கை கொடுத்ததெல்லாம் ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தானே. இப்போ சேலத்துல ஒரு பரப்புரையில நீங்க மேடை ஏறி பேசுறீங்கிறது மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே.
அங்க வந்து நீங்க இதை பேசியிருக்கலாமே, அங்கேயே நீ இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க. இதை பத்தி எதுவுமே பேசாம ஏன் கடந்து போறீங்க? எந்த சூழ்நிலையுமே எதையுமே பேசல. சேலத்து மக்களுடைய பிரச்சனையை பேசல, எதுவுமே பேசல. நீங்க போனது சேலம், அங்க நீங்க பேசுனது அதாவது என்ன பேசுறேன்னே தெரியாம எப்பவும் போரி வரலாம் இல்லையா, போலாம் இல்லையா, செய்யலாம் இல்லையா, இதே வந்து பேசுறீங்க. இது என்ன டெம்ப்ளேட்னே தெரியல. அதாவது மசன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு பேச்சு. அதுல வந்து கலைஞரெல்லாம் வந்து ஒரு மேடை ஏறி பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பொடி வச்சு பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் பொடி வச்சு பேசுவார். எம்ஜிஆர் பேசினார்னா ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே எழுச்சி ஆவாங்க. அந்த மாதிரி வந்து தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் அப்படிங்கறது வந்து கோஷமா வந்து எழுப்புவாங்க. அந்த மாதிரி எதுவுமே தனக்குன்னு ஒரு அடையாளம் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு தனக்குன்னு ஒரு தலைவனா வர்றதுக்கான தகுதி இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு 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 கட்சியே வந்து ஆரம்பிச்சார். இது வரைக்கும் 20 வருஷமா. ஏன்னா அவர் வந்து இப்ப சொல்லிக்கிறாரு, அவர் வந்து மக்கள் கழகமா நாங்க வச்சிருந்தோம், இப்ப வந்து முழு நேர அரசியல் கட்சியா நாங்க மாத்திட்டோம் அப்படிங்கிறாரு. சரி, மக்கள் கழகமா வச்சிருந்தீங்கல்ல, அந்த 20 வருஷமா நீங்க நடத்துனதா சொல்றீங்கல்ல, உங்களுடைய ரசிகர் மன்றத்தை தான் சொல்றேன். என்னதான் நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க? நீங்க தான் தலைவரா வரணும்னு நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க தான் இதுக்கு முன்னாடி என்னதான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க? ஏதாவது நீங்க செஞ்சதுல ஒரு 4-5 பட்டியலிடுங்க. எதுவுமே பட்டியலிட முடியாது. யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லை. பொது நலனா எதுவுமே பண்ணதில்லை. பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நடிகனா இருந்தா, ஒரு நடிகன் அப்படிங்கிறவனு இந்த நாட்டு குடிமகன் தான். மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க அரசியலுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் செஞ்சீங்க, யாருக்கு என்னதான் செஞ்சீங்க? ஏதாவது 1-2 பட்டியலிட முடியுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. மொத்தத்துல நான் தான் சொன்னேன்ல, மொத்தத்துல ஒரு டம்மி பேச்சா தான் நான் அதை பாக்குறேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. குறிப்பா வந்து பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்குல, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போதைப் பொருள் புழக்கத்துல இதெல்லாமே வந்து ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதோட இந்த ஆட்சி முடிய போது அடுத்து நாம தான் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடண்டாவும் பேசியிருந்தாரு சார். அதான் சொல்றேன்ல தம்பி, அவர் வந்து பாத்தீங்கன்னா கனவு உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நீங்க உங்களுடைய கனவுகள் என்ன சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றோம் பிஎம்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சியே முடிய போகுது, 4.5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப என்ன கனவுகளை கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கனவுகள் அப்படின்னும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கனவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் கனவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இறந்த மனிதனுக்கு தான் கனவு இல்லாம போகும். அந்த கனவுகள், நாளைய கனவுகள் என்ன, நாளை எதிர்கால கனவுகள் என்ன, அதை சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றோம் தான் சொல்றாங்க. அதை இவர் சொல்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, அதான் நான் சொல்றேன்ல, இவர் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ற இவர் ஸ்டாலினுடைய ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருட ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் முடிய போகுது. இந்த 5 வருஷம் ஆட்சி அது எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வந்து டிஎம்கே ஆட்சி போயிட்டு இருக்கு. டிஎம்கே ஆட்சி மேல எந்த குற்றச்சாட்டுகளும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஊழல் அது எல்லாமே நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்க யார கூட வச்சிருக்கீங்க? ஆதவர்ஜுனாவை கூட வச்சிருக்கீங்க. ஆதவர்ஜுனா யாரு? அவர் செல்வம் படித்தவரா? எங்க இருந்து செல்வத்தை சேர்த்தாரு? அவர் ஒரு லாட்டரி மார்ட்டினோட மருமகன். அவரை வந்து நீங்க கூட வச்சிருக்கீங்க. எதுக்காண்டி கூட வச்சிருக்கீங்க? பணத்துக்காண்டி கூட வச்சிருக்கீங்க. சரி, கரூர்ல 41 பேருக்கு வந்து 20 லட்சம் ஆளுக்கு அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிங்களே, அது யார் அக்கௌண்ட்ல இருந்து போச்சு? விஜய் அக்கௌண்ட்ல இருந்து போச்சா, இல்ல டிவிகே கட்சியினுடைய அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து போச்சா? எல்லாமே ஆதவர்ஜுனாவுடைய அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு. அப்போ உங்களுக்கு பண தேவைக்கு ஒருத்தர் வச்சுப்பீங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு, அவரை வந்து நீ கூட வந்து வச்சிருக்கீங்க. செங்கோட்டையன் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது இல்லையா? அவர் எல்லா ஊழல்வாளி அப்படின்னு செங்கோட்டையன் மேல எந்த குற்றச்சாட்டுகளுமே இருந்தது இல்லையா? அவரை நீங்க கூட வச்சிருக்கீங்க. ஏடிஎம்கே கட்சியை நீங்க விமர்சிக்க முடியாது, விமர்சிக்க மாட்டேன், எனக்கு அவங்க போட்டியே இல்லைங்கிறாங்க. உங்களை யாருங்க போட்டியா நினைச்சா? உங்களை யாருமே போட்டியா நினைக்கல. இன்னைக்கு வரப்போற 26 எலெக்ஷன்ல வந்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னா வந்து டிஎம்கே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்களோட கூட்டணி கட்சிகள். அதுதான் வந்து போட்டி கட்சிகளா பார்க்க போறாங்களே தவிர டிவிகேங்கிறது ஒரு புது கட்சி. இன்னைக்கு தேர்தல் காலத்தை நீங்க முதல்ல சந்திக்க போறீங்க. இந்த ஓட்டு போட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் உங்க தலையெழுத்து என்னன்னே உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து முதலமைச்சர் ஆயிருவேங்கிறீங்க, கோட்டையில வந்து கொடியேற்றிடுவீங்கிறீங்க. எல்லாமே உங்களுடைய கனவுகளா தான் இருக்கு. நீங்க குற்றச்சாட்டுகள், நான் தான் மறுபடியும் சொல்றேன்ல, குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் சொல்றீங்களே தவிர ஆக்கப்பூர்வமான உங்ககிட்ட இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்போ உங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ இல்லை, எதுவுமே இல்லைங்கிறத நான் பார்க்கிறேன். மறுபடியும் திருப்பி சொல்றேன்,
விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறதுல சுத்தமாவே விஜய்க்கு வரல. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கலாம், அதையும் விஜய் செய்ய தவறார் அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். நீங்க மற்றவங்களை வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க, மற்றவங்களை குற்றம் சொல்லுங்க, ஆனா அந்த குற்றத்துக்கு என்ன நான் செய்வேன் அப்படிங்கிறது, நீங்க வந்தா என்ன செய்வேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க சொல்லலாம்ல. எதுவுமே சொல்ல. நான் கேட்கிறேன், அதாவது நாம வச்ச பாம்பு தான் நாம வச்ச பாம்பு தான் ஆட்சியில பங்கு கேட்கறது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து டிஎம்கேல காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு கேட்கறது வந்து மறைமுகமா சொல்றாரு. ஆனா ஸ்டாலின் வந்து ஆட்சியில பங்கு கிடையாது அப்படிங்கிறது கதவை மூடிட்டாரு, மறுத்துட்டாரு, கதவை மூடிட்டாரு. ஆட்சியில பங்கு வந்து இப்ப ஏடிஎம்கேல பிஜேபி கூட்டணி இருக்காங்க, இன்னும் சில கூட்டணி இருக்காங்க, டிஎம்கேல வந்து காங்கிரஸோட இன்னும் சில கூட்டணிகள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் யாருமே எந்த கட்சியினருமே பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு தரதா சொல்லவே கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்தா ஆட்சியில பங்கு தரேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? டிஎம்கேல எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்காங்களா? சரி, அதெல்லாம் ஓகே, நாம வச்ச பாம்பு தான் ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து ஓகே. நீங்க ஆட்சிக்கு கூப்பிட்டீங்கல்ல, நீங்க வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க, நாங்க உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம், நாங்களே உங்களை கூட்டணியா சேர்த்துக்கிறோம்னு இணைக்க கூப்பிட்டீங்கல்ல. முதல் மாநாடுல இருந்து திருப்பி இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கீங்கல்ல. எலெக்ஷன் இன்னும் 2 மாசத்துல நடக்க போது இல்ல. யாராவது ஒரு சின்ன கட்சியாவது உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்களா? யாராவது ஒரு கட்சி சொல்லுங்க. ஒரு கட்சி கூட உங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு விரும்பல, உங்களை யாருமே வந்து மதிக்கல. டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியாவே மதிக்கலைன்னும் போது நீங்களா வந்து அதாவது சொல்றேன்ல, நீங்க கற்பனை உலகத்துல விஜய் வாழ ஆரம்பிச்சிட்டாரு, கற்பனை நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கற்பனை உலகத்து வாழ்க்கை தான் வந்து அடுத்தடுத்து விஜய் வந்து அரசியல்ல பண்ண போறாரா அப்படின்னா பெரும் தோல்வி நிச்சயமா. பாருங்களேன், இது ஒரு 18% கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அரசியல் பிரச்சாரங்கள், விறுவிறுப்பான பிரச்சாரங்கள் நடக்க போகுது. எல்லா கட்சியினரும் போகதான் போறாங்க. அப்படி விறுவிறுப்பான பிரச்சாரங்கள் நடக்கும் போது அங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அதுதான் உங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். விஜய்க்கு போடலாமா வேணாமா அப்படின்னா விஜய்க்கு போடலாம் என்ற மாதிரி நீங்க வந்து பேசணும். அது இல்லை என்னும் போது ஆட்டோமேட்டிக்காவே போடணும்னு நினைக்கிறவங்க கூட வேண்டாம்ப்பா, ஒண்ணுமே கிடையாது, சரக்கே இல்லை போல அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. ஸோ பெரிய தோல்வி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கருத்து கணிப்புல சொல்ற 18-20% கூட உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை, கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பரப்புரையில விஜய் அவர்கள் மட்டும் தான் பேசினார், மாவட்ட செயலாளர் பேச. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா பேசுவார், சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவார், செங்கோட்டையன் பேசுவார். ஆனால் இந்த மாதிரி விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசினாரு. டைமும் இருந்துச்சு, அவங்க கொடுத்த அந்த 12 to 3 டைமும் இருந்துச்சு. ஸோ மற்றவங்களாம் ஒதுக்கப்படுறாங்களா சார்? இல்ல, மற்றவங்க ஒதுக்கப்படுறாங்கிறதையோட விஜய் என்ன சொல்றாருன்னா அவர் தான் முகம் அப்படிங்கிறாரு. அவர் மதுரை மாநாட்டில் சொன்னார்ல, 234 தொகுதியிலையும் விஜய் அப்படின்னாரு, என்னுடைய முகம் தான் எல்லா இடத்துலையும் சொன்னார் இல்லையா. அதனால அவர் மட்டும் பேசினாலே போதும், அவர் மட்டும் வந்து மக்களை சந்திச்சாலே போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ. அதாவது ஒரு கட்சி ஒரு தனி தலைமையை மட்டுமே நம்பி நடத்த முடியுமா அப்படின்னா அப்படி இது வரைக்கும் எந்த கட்சியும் நடத்தி அந்த கட்சிகள் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் மட்டுமே பேசிட்டு இறங்கி போறார், மற்றவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது அவர் தான் எல்லாம் நினைக்கிறாரு. அவர் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு, அவர் முகம் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு, அவர் குரல் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவுபடுத்துது. சார், இந்த முக்கியமா இந்த சேலம் பரப்புரையை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன சார் சொல்லுவீங்க? இது சேலம் பரப்புரையை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டம்மி பாம். அவர் வந்து பாம் வச்சுட்டு எல்லா பக்கமும் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு டம்மி பாம். இது இப்ப இல்லை, எப்பவுமே வெடிக்காது. தகவல் ரொம்ப நன்றி சார். நன்றி.